அவன் என்னை எப்படியெல்லாம் பாக்குறான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக எனக்கு அவன் மேல இருக்கிற கோவம் என்னைக்கும் குறையாது. நான் 7 வருஷத்துக்கு முன்னாடி தெளிவா ஒரு முடிவு எடுத்துட்டேன். எனக்கு அவன் வேண்டான்னு. ஆ, அப்புறம் எதுக்குக்கா அவரை இந்த வீட்டுக்குள்ள விட்டீங்க? அவருக்காக பேசுறீங்க? மலர், நான் தான் அவனை ஒதுக்கி வச்சிருக்கேன். இது அவன் வீடு. இந்த குடும்பத்துக்கு அவன் தேவை. அவங்க அப்பாவுக்கு மகனா தேவை, அண்ணனுங்களுக்கு தம்பியா தேவை. குறிப்பா கனிக்கு இவனை விட வேற எந்த பாதுகாப்பும் கரெக்டா இருக்காதுமா. ஏன் ஒருத்தியோட பிடிவாதத்துக்காக அவனோட உறவெல்லாம் அவன் இழந்துடக்கூடாது. அதனால மட்டும்தான் நான் அவனை இந்த வீட்டுக்குள்ள அலோவ் பண்ண. அப்போ உங்களுக்கு அக்கா பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலையும் காதலை விட வலிதான் அதிகமா இருக்கு. அந்த அளவுக்கு காயப்பட்டிருக்காங்க. அக்கா சொல்லு மலரு. இல்ல, இப்ப நீங்க சொன்னதுல ஏதாவது மாறுமாக்கா? எதுல? இல்ல, அவரை ஏத்துக்கவே முடியாதுன்னு சொன்னீங்கல்ல, அதுல நாளை பின்ன 2 பேருக்குள்ள மியூச்சுவலா ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நீங்க சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறேன். இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆ, அப்ப சரிக்கா. உங்க மனசுல அவர் இல்ல, அவரு மனசுல கொஞ்சம் இடம் காலியா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இடத்த நான் புடிச்சுக்கிறேன். ஏய், என்ன பேசிட்டு இருக்க? அதான் உங்களுக்கு வேண்டான்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்போ டெக்னிக்கலி அவர் சிங்கிள் தானே. நான் அவரை லவ் பண்றது தப்பு இல்லையே, அவரையும் என்ன லவ் பண்ண வைக்கிறதும் தப்பு இல்லைல்ல. ஏய், நான் பாத்துக்கிறேன்க்கா. இல்ல மலர். தேங்க்ஸ்க்கா. இவன் புது பிரச்சனையை ஆரம்பிச்சுட்டு போறா. இந்த காலத்து பொண்ணுங்களை எப்படிதான் புரிஞ்சுக்கிறதுனே தெரியல.